மாத்தி சாய் பெயிண்டிங் மாதிரி இருக்கு சார். உங்களுக்கு சாங் சரி, ட்ரெய்லர் சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி ஒரு ஒளிப்பதிவு. நீங்க வந்து பாலுமந்திரா மாதிரி கேப் மட்டும் போடல, அவர் மாதிரி ஒளிப்பதிவும் நல்லா ரொம்ப ரொம்ப நாளாச்சு. இந்த மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒரு பசுமையா. முதல்ல உங்களை பாராட்டணும், மியூசிக் டைரக்டர். எல்லா சாங்குமே சார் உதயகுமார் சொல்ற மாதிரி தான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல இதமான இதயத்தை வருட மாதிரி டியூன்ஸ் சாங்ஸ். கவிஞர் மோகன்லால். நான் மோகன்லால் ஒன்று மலையாளம் நினைச்சிட்டு இருக்கேன், அவர் நம்ம பக்கா தமிழர். ஆமா, அவன் ஒரு படத்துல எழுந்தாரு, எனக்கு அந்தாதி வச்சு ஒரு சாங் எழுந்தாரு. ஆமா, இப்பதான் தெரியுது அவர் தான் இவருன்ட்டு. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். இந்த படத்து கதாநாயகன் டிஜே. ஆனா அவர் யூகேல அந்த மாதிரி சொல்ல நம்பவே முடியல. இது கிராமத்துலேருந்து வந்தாலும் தான் அப்படி இருக்காரு. சூடத்தை அடிச்சு சத்தியம் சத்தியம் பண்ண மாட்டேன். யூகே இருந்து அந்த அந்த ஃபேஸ் ஆகுது. ஏதோ எனக்கு கொட்டாம்பட்டி, கண்டனிப்பட்டி, ஆண்டிப்பட்டி, வாடிப்பட்டி, அவருக்கு அப்போ வாடி வாடி தான் வரும். நான் எவ்வளவு அழகா சொல்லிக்கிருக்கேன், உசிலம்பட்டி எல்லாம் சொல்லிக்கிருக்கேன், அப்பவும் வாடிப்பட்டி. அந்த என்ன வயசான சில நேரத்துல அந்த இது போகாது, நான் என்ன பண்றது. வெக்கத்தை பாருங்க தலைவருக்கு. அடுத்த ஒரு தலைவன் தலைவி படம்னு வருது நினைக்கிறேன். ஆமா, அதோட வெக்கமா இருக்கு. வேற பக்கா கிராமத்து முகம், சும்மா மண் வாசனை முகம். எனக்கு ராமராஜன், அதுக்கப்புறம் முரளி, அந்த வரிசையில ஒரு வருவார்னு தோணுது. அந்த கிராமிய கதையில பக்கா பொருத்தமா இருக்காரு. ரொம்ப இயல்பான நடிப்பு, இயல்பான முகம். கண்டிப்பா மிகப்பெரிய உங்களுக்கு எதிர்காலம் இருக்கு சார். வாழ்த்துக்கள். எல்லாரும் பாராட்டிட்டு கதானை விட்டு வச்சிங்களே, சாபம் பெண் பேச கொள்ளாது, அந்த சாபத்துக்கு ஆளாகக்கூடாதுமா. ஆமா, அதுல வந்து தலைவர் உஷாராயிருவாரு. ஜனனி மேடம் எப்படி நம்ம கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி ஒளிப்பதிவு பாராட்டணுமோ, அது மாதிரி உங்களுக்கு திருஷ்டி தீப்புற மாதிரி உங்களுக்கு அழகு. கைட்டுங்க சார். அட என்ன மந்திரா மடத்துக்குலாம் பூவா தேடி எந்த காலத்து ஆளுன்ட்டு மந்திரா மடத்துக்கு கை தீட்டுனீங்க, ஜனனி கை தீட்ட மாட்டீங்க. நல்லா கை தீட்டுங்க. நல்ல அழகு, ஒரு மலர்ச்சியான முகம், கோமியான லுக்கு, நடிப்பும் உங்களுக்கு நல்ல சிறந்த நடிப்பு, அழகா இருக்கு. க்ளோஸ் அப்லாம் வச்சா எப்பவுமே கதாநாயகி அப்படி க்ளோஸ் அப் வச்சா லட்டு மாதிரி இருக்கணும், திருப்பதி லட்டு மாதிரி. நீங்க அப்படித்தான் இருக்கீங்க சிவா சார். நீங்க சிரிச்ச தப்பா நினைச்சுட்டாங்க மேடம், நான் சீரியஸா சொல்றேன், உண்மையில அழகா இருக்கு. அவர் இப்படித்தான் பண்ணி விட்டார். அவர் ராமையே கெடுத்தவர், இயக்குனர் ராமையே கெடுத்தவர். ஆமா, ஆந்திரா பக்கம் படம் எடுத்திருக்காங்க, 2 பாடல் எடுத்திருக்காங்க. அப்ப அது நான் கொஞ்சம் டச் பண்ணணும்ல, கதையோட இருக்கேன், நான் வாழ்வியல இருக்கேன். நான் இந்த படத்தோட வாழ்வியலோட பேசிக்கிருக்கேன் என்ன. அதனால சரி, எது சரி, ஓகே. பழனி பஞ்சாமிரம் இருக்காங்க, எனக்கு பிரச்சனை இல்லை சார், என் படங்க. பழனி பஞ்சாமிரம் இருக்காங்க, எப்படி அழகா இருக்காங்கல்ல, லட்டோ ஜிலேபியோ பஞ்சாமிர்தமோ, அவங்க அழகா இருக்காங்க, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்காங்க, கலையா இருக்காங்க. கேமராமேன் ரொம்ப அழகா கட்டியிருக்கீங்க, ஏன்னா அழகா கட்டியிருக்கீங்க, அது வேற. அப்புறம் இயக்குனர் நவீன், ஏன்னா ரொம்ப நாளைக்கு உண்மையிலேயே நிறைய படம் பாட்டு வரும்ல, ஆறுதலா இருக்கு. இப்படி படம் இடையில வரும்போது உங்களுக்கு அது ஆறுதலா இருக்கு. நாங்க சொன்ன மாதிரி வெட்டு குத்து, கஞ்சா, கடத்தல் இதெல்லாம் பார்த்துக்கணும்ல, அதனால ஒரு காதலை சொல்லியிருக்கீங்க. ஆமா, ரொம்ப சுப்பிரமணிய நீங்க சொன்ன உண்மைதான். ஒரு காலத்துல எல்லாம் கலந்து வரும், ஒரு ஆக்ஷன் படம் வரும், காமெடி படம் வரும், த்ரில்லர் படம் வரும், ஆனா காதல் படம் அதிகமா வரும். இப்ப வரதே இல்லை, இப்ப காமெடி படம் வர்றது இல்லை, எல்லாமே இதாச்சு.
கரெக்டான நேரத்தில் கரெக்டாக ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். அடுத்து சிவா சார் வச்சு அடுத்து படம் ஆரம்பிச்சிருங்க. உசிரே மிகப்பெரிய வெற்றி அடைந்து இந்த டீம் ஒரு வெற்றி பெற்ற டீமாக அமையணும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.